இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ராஜ்யசபா தேர்தலில் கமல்ஹாசனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி சார்பில் கமல்ஹாசன் போட்டியிடுகிறார். அதற்கான அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திமுக வேட்பாளர் வில்சனின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். என்ன விவரம் ஸ்டாலின்? ஆனந்தி, மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலுக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் இந்த வேட்பு மனு மீதான பரிசீலனை காலை 11 மணிக்கு தொடங்கியது. தற்போதைய தகவல் அடிப்படையில் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசனுடைய வேட்பு மனு ஏற்கப்பட்டுள்ளது. அதே போல திமுக வேட்பாளரான வில்சனுடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மொத்தம் இந்த மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு 6 பேர், 4 பேர் திமுக சார்பிலும் 2 பேர் அதிமுக சார்பிலும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள். மீதம் 7 வேட்புமனுக்கள் சுயேட்சை வேட்பாளர்களால் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில தற்போது இந்த வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று வருகிறது. மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசனுடைய மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் வில்சனுடைய மனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மற்ற திமுக வேட்பாளர்களான சல்மா, சிவலிங்கத்துடைய வேட்புமனுக்கள் பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகும் அவர்களுடைய மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக வேட்பாளர்களான இன்பதுரை மற்றும் தனபாலுடைய வேட்புமனுக்களும் தற்போது பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அவர்களும் நேரடியாக இந்த பரிசீலனைக்கு வந்திருக்கிறார்கள். சுயேட்சை வேட்பாளர்களை பொறுத்தவரை அவர்களுடைய மனுக்கள் நேரடியாக நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கிறது. ஏனால் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 10 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது, கையெழுத்து என்பது தேவை. அவர்கள் முன்மொழிய வேண்டும். அந்த அடிப்படையில் சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனுக்கள் நேரடியாகவே நிராகரிக்கப்படும். கட்சி சார்பில் திமுக சார்பில் 3 பேர், மக்கள் நீதி சார்பில் கமலஹாசன் மற்றும் அதிமுக சார்பில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோருடைய மனுக்கள் இன்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதியம் 3 மணி வரை இந்த வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறும். நேரடியாக இந்த 6 பேருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் போட்டியின்றி அவர்கள் தேர்வாகுவதற்கே அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.